தருமபுரி மாவட்டம் வளம் பெறுவதற்கான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவேன் என உறுதியளித்து சௌமியா அன்புமணி பரப்புரை செய்து வருகிறார். தருமபுரியில் அரூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட செல்லம்பட்டி புதூர், மாவேரிப்பட்டி, பொய்யப்பட்டி, கைலாவரம், சந்திராபுரம் ஆகிய கிராமங்களில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி இன்று காலை வாக்கு சேகரித்தார். கடைவீதியில் நடந்து சென்ற அவர் வணிகர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து இட்லப்பட்டி, மாம்பட்டி, ஈச்சம்பாடி, அரூர் உள்ளிட்ட இடங்களிலும் அவர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தருமபுரி மாவட்டம் வளம் பெறுவதற்கான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவேன் என உறுதியளித்தார். தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம், இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் வாய்ப்பு எனக்கு நீங்கள் எல்லாம் அளிக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் மாம்பழ சின்னத்தில் வாய்ப்பளித்து என்னை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த திட்டங்களை பற்றி எல்லாம் பாராளுமன்றத்தில் பேசி ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம். அதே போல இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும், தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு குறிக்கோளோட தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுறேன். உங்களுக்காக இந்த வேலைகளை செய்வோம், உங்களுக்காக குரல் கொடுக்கவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அன்புமணி ராமதாஸ் நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தபோது தருமபுரி மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அவர் சுட்டிக்காட்டினார். தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றவும் சிப்காட் அமைக்கவும் தனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த தண்ணீருக்காக எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டோமா. ஒக்கணைக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துல மருத்துவர் ஐயா போராட்டம் பண்ணி தான் அந்த திட்டமே வந்தது. அதே போல மருத்துவர் அன்புமணி அவர்கள் தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டத்துக்காக எவ்வளவு போராட்டம், 10 வருஷமா இதுக்கும் போராட்டம் தான். இருந்தாலும் நம்ம இதை இன்னும் மேலும் செய்யணும். அதுக்கு எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதே போல இங்க பக்கத்துல ஏதாவது தொழிற்சாலை அமைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பேன். படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், திறமையான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும். இவ்வளவு பசங்க, எல்லா பொம்பளை பசங்க நல்லா படிக்கிறாங்க, ஆனா வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு கண்டிப்பாக என்னால கேட்டு பெற முடியுமா? குடும்பத்துல ஒருத்தருக்காவது நல்ல வேலை கிடைக்கணும், அதற்காக நான் போராடுவேன். உங்களோட கூட நின்று தோளோடு தோள் நின்று உங்க வீட்டு பொண்ணா என்னால பேச முடியும். ஆனா எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். மாம்பழ சின்னத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதனைத் தொடர்ந்து அக்ரஹாரம், சோலைக்கொட்டாய், தம்பி செட்டிப்பட்டி ஆகிய இடங்களில் அவர் மக்களை நேரடியாக சந்தித்து தீவிர பரப்புரை செய்து வருகிறார்.